இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் நான் போடுற வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வேக்கன்சி வீடியோஸ்க்கும் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க் கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபியூச்சர் லைஃப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜிஇ. இந்த ஜிஇ வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, எலக்ட்ரிசிட்டி, விண்ட் பவர், ஹைட்ரோ பவர் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சாலே இவங்களுடைய ஞாபகம் வரும். அந்தளவுக்கு இவங்க வந்து பெரிய கம்பெனி. இவங்க வந்து ஒரு குவாலிட்டி டாக்குமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெயினி வந்து ஒரு 1 year இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு ட்ரெயினி ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெங்களூர் லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஆக்சுவலாக இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா அவங்களோட விண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கான ட்ரெயினி பொசிஷன் தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அவங்க ஜாப் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபைல்ஸாகவும் ஈஸி டு ஆக்சஸ் ஆகும், அதே மாதிரி ஈஸியாக ரீட்ரைவ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது மாதிரி டீம் மெம்பர்ஸோட நல்லா ஒத்து போகணும், கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து எடுத்து அதையும் டாக்குமெண்டேஷனாக நீங்கள் தயாரிக்க வேண்டியிருக்கும். டாக்குமெண்டேஷனில் புது புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 year. அதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரீலொகேஷனுக்கு அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அது உங்களோட பொறுப்பு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு டிகிரி ப்ரோக்ராமில் இருக்கணும், அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ரைட்டிங், எடிட்டிங் அண்டு ப்ரூஃப் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்ட்லி அண்டு கொலாபரேட்லின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபிஷியன்சி எதில் இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, வேர்டு, எக்ஸல் அண்டு ஷேர் பாயிண்டில் வந்து நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் வந்து இவங்களுக்கு வேணும். இதோடைய ஜாப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், இதையே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த ஜாப் லிங்கை வந்து டச் பண்ணாலே ஜி கம்பெனிக்குள்ளே இருக்கிற அந்த கெரியர் ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடும். நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எனி டிகிரி பற்றி அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்றதுனால எனி டிகிரின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.